22 பேர் இருந்தா தாமரவத்தில் 22 பேர் இருந்தானே அப்படி கட்டணம் கம்பளையும் காலித்துற போய் தானே மாண்டு மடிச்சு மண்ணளவும் சேர்ந்து செத்து மடிச்சு சிவலோகம் சேர்ந்த பிற்பாடு தானே அப்பத்தானே அந்த வருமானத்தை 1 ராசனுக்கு தானே இந்த வட்டங்களை தான் தரித்து 6 ஆண்டுகள் இருந்தாங்க. அப்படி இருக்கும் வேலையில் தானே கிடங்க தருமருக்கு சோந்தி பொன்னங்கள் கிடங்க ஒன்னருக்கு சூடியான ஒத்தவெல்ல முத்திரையோ உணவதியாண்டாங்க ரெட்டவெல்ல முத்திரையை ஆட்டி சொன்னாண்டு ஆக்கிசங்க 4 ஆண்டு கொண்டிருந்த நாளையில தானே அப்ப நான் தங்கச்சியாகப்பட்டதானே 1000 பேர் தாதிமார் பெண்களுடைய தானே அந்த ஆர்க்கச்சீர் மாலை அன்னோஞ்சத்தப்பல தானே அப்படியே கொஞ்சம் கொலை விளையாடி கொண்டிருந்தார். ஆனாலும் பார்த்தையா எத்தனைதான் இருந்துட்டான் நம்மளுக்குத்தான 1000 தாதிமார் பெண்டுகளான தாதிமார் பெண்டுகள் கூடத்தான இருந்தாலும் கூட நம்ம அந்த எத்தனைதான் இருந்துட்டாலும் நம்ம பெத்தன தாயம் வேறு வச்சு செல்லாண்டி வளர்த்தனவதையாமறைய வல்லவரம் கொடுத்த மாயவராகப்பட்டவர். ஆனால் தாயார் வகுப்பினார் போல வருத்தத்தினதான வாதையம் வாராத முகம் பாடி சோறாத முகம் சோர்ந்துதான் சோர்ந்திருந்த தங்கச்சியாகப்பட்டவர். அப்படித்தான் அரண்மனையில் இருக்கும் போது அப்ப அந்த பொன்னறிஞர்கள் 22 பேர் இருந்தாங்க. ஆனால் அம்மா பெண்ணு நீதானே இந்த தாய் காப்பம் போன பிற்பாடு வாடி மகன் சேர்ந்து வலது கண்ணம் மஞ்சள் ஏங்கி மகன் சேர்ந்து இடது கண்ணம் மஞ்சள் இருக்கை அல்லவா என்னமா காரணம் என்று கேட்டாரா பண்ணராப்பட்டவர். ஆனால் அண்ணா ஒரு காரியம் எப்படி என்னட்டாரு நம்மளைத்தானே நம்ம தாயார் தகப்பனார் பார்த்தா இறந்து மாண்டு மடைஞ்சு மண்ணுலகம் சேர்ந்து செச்ச மடைஞ்சு சிவலோகம் மேல வைப்போம். எனக்குத்தானே மனசுக்கு ஆறுதலை வேறுதலை இல்லாதபடிக்குத்தானே இருக்குது என்று சொல்லி சொன்னாதாங்க அவர்கள். அப்படித்தானே சொல்லும் போது ஆனால் அம்மா பெண்ணு நீதானே அப்படி ஆறுதலை வேறுதலை சொல்லி நீ அரண்மனையில கொஞ்சம் குறைய விளையாடுபடி இருந்தா எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாரா பண்ணராப்பட்டவர். அப்படித்தானே கேட்கிற போதுதான் அந்த தங்க அவர்கள் தனிப்படாமே உத்தமா அவர்த்தனி ஒரு சொல்லு வாசகத்து குறையாத ஆனால் அந்த தங்கச்சியாகப்பட்டவதானே அந்த ஒருவர்த்த மன்னர் வெள்ளியசாமியத்தான பார்த்து ஆனால் எனக்குத்தான வார்த்தையும் இந்த மாலை மாலை 8 சித்துக்கள் கோட்டை 2 மண்டலம் 10 சித்துக்கள் கோட்டை மாம்பேர மண்டலம் மண்டாங்கச்சாவடி வசூல்கள் விடுபடி மண்டபம் தானே 1000 தாலிமாட் பிட்டுகதான நீங்க வச்ச அன்னோஞ்ச தொட்டல்லதான வச்சார். ஆனால் எனக்குத்தான மனசுலதான ஆறுதல் வேறுதலை இல்லாத படிக்கிறது. ஆனால் அப்படித்தானே நான் தானே இத்தனதா இருந்துட்டாரு நமக்குத்தானே மாடு சுத்தி விளையாடும். ஆனால் எத்தனை நாள் இருந்துட்ட போது நம்ம தாயார் வேப்பன 22 பேர் இருந்தானே அந்த கிளியாகப்பட்டதானே வளர்த்து கொண்டு இருந்தாங்க. இந்த தாயார் தானே வரத்துக்கு போகும்போது அந்த கிளிக்கு வரம் பாராம வந்ததுனால சீராட்டு கிளியாகத்தானே போய் அந்த வெள்ளாவாசி வேப்பனம் ஜீவியதானே இந்த வெளிச்சோட்டாளா வெளிச்சோட்டாளா கோபதியாயத்திரதானே 1000 கிளியதானே அரசகிளி 2 கிளியாகப்பட்டதானே அரசமட்டம் ஆண்டு கொண்டு இருக்குது. நீங்க தானே எனக்கு அந்த கிளியை கொண்டு வந்து கொடுத்தா நானு சேராண்டு விளையாட செல்வ கிளியா கோடிருந்து ஊட்டக்கிளி 10 பச்சைக்கிளி இருந்தா நான் இந்த மாலையில தானே கொஞ்சிக்குழாய் விளையாடி கொண்டிருப்பேன் என்று சொன்னால தங்கச்சியாகப்பட்டோம். அப்படித்தான தங்கச்சியாகப்பட்ட உத்தான வாய் திறந்ததான ஒரு யுத்தார் அந்தான ஒருத்த ஒன்னர் வெகினசாமியத்தான பார்த்து சொல்ற போது அந்த ஒருவர்த்த வெகினசாமியாகப்பட்டவர். ஆனால் அம்மா தாய் அப்படி சொல்லும் போதுதானே ஆனாலும் சங்கராயப்பட்டவர் தானே ஆனாலும் பெண்ணு அதுக்கு என்ன மாலையில போனா மாலையில இழிக்கொண்டது விளக்கம் எங்களால முடியும் என்று சொன்னாரா சங்கராயப்பட்டவர். அப்படி சொல்லும் போதுதானே தங்கச்சியாகப்பட்டவர் அண்ணமாரிடத்திலே என்ன சொன்னாரே அந்த அச்சு அடையாளங்களத்தான தங்க அவர்கள் நினைப்படாமே எளியாகப்பட்டவர் ஒருத்தர் ஒன்னரிடத்தில்தான் அந்த முத்தான வாயத்தானது இருந்த தங்கச்சியாகப்பட்டவர்தான் என்ன தங்களாக கேட்டா அப்படி சொன்னாங்க. அப்படித்தான் தங்கச்சியாகப்பட்டவர்தானே அந்த அண்ணமாரிடத்தில்தானே அந்த கிளிகளோட அச்சு அடையாளத்தை என்ன சொல்லி வார வேலையிலே